ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரத்னா ஆந்திரா ஃபுட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு கருப்பு முறுக்கு தான் செய்ய போகிறோம். கருப்பு உளுந்து 2 டம்ளர், பச்சரிசி 6 டம்ளர், பொட்டுக்கடலை 1 டம்ளர், பருப்பெல்லாம் நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி முறுக்கு மாவு ஜலித்து ஒரு பெரிய அகல பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையானது உப்பு, எள், ஓமம், பெருங்காயம், எண்ணெய், தண்ணி, வெண்ணெய், காரப்பொடி வேணான்னா அதை விட்டுருங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வெதுப்பாக இருக்கணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. முதல்ல 1 ஸ்பூனு எள் போட்டிருக்கேன், ஒரு 3/4 ஸ்பூனு ஓமம் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு 1.5 கிலோ மாவுக்கு மேலே வந்தது, அதனால். எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றணும், இல்லை வெண்ணெய் சூடு பண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி வெண்ணெய் தான் போட்டேன். ஒரு 50 கிராம் வெண்ணெய் சூடு பண்ணி ஊற்றிருக்கேன், அதை காமிக்கல. வெதுப்பாக தண்ணி சூடு பண்ணி ஊற்றுங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க எப்பவுமே. இந்த மாதிரி பலகாரம் செய்யும்போது ஒன்று தண்ணி சூடு ஆறி இருக்கணும், இல்லைனா வெதுப்பாக இருக்கணும். பச்சை தண்ணி மட்டும் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றி எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி கிளறிட்டு நல்லா பிசைச்சுக்குங்க. ஒரு ஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். பசங்க காரம் வேணும்னு கேட்டாங்க, அதனால் காரப்பொடி போட்டிருக்கேன். நல்ல பிளெயின் மிளகா அப்படி தான் அது. இப்போது கோதுமை மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ஈர துணியை நினச்சி புழிஞ்சு கீழே போட்டுருங்க தட்டில். ஆயில் தட்டை இன்றைக்கி நான் போடலை. ஆந்திரா ஃபுட்டுன்னு எதுக்கு பேருன்னா, நாங்கள் ஆந்திரா சமையலும் பண்ணுவோம், அதனால தான் ஆந்திரா ஃபுட்டுன்னு இதுக்கு பேர் வச்சோம். கருப்பு முறுக்கு கராராக தான் இருக்கும், ஆனால் நல்லா ருசியாக இருக்கும். முறுக்கு அச்சு உங்களுக்கு தேவையான மாடலில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி முள்ளு முறுக்கு இருக்குங்களா, அந்த அச்சு போட்டிருக்கேன். தேவையான சைஸில் ஒரு 7-8 முறுக்கு போட்டு எடுத்து வச்சு மொத்தமாக போட்டுங்க. 1 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 6-7 முறுக்கு மொத்தமாக போட்டுங்க. நல்லா 2 பக்கம் நான் திருப்பி விடுங்க 2-3 வாட்டி. நல்லா சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. நல்லா முறுமுறுன்னு வெந்திருக்கும். எப்போவுமே மொத்தமாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். முறுக்கு ஆறிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுனே இருக்குது முறுக்கு. நல்லாவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். கலர் மட்டும் இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த கருப்பு உளுந்துலேயே செய்வீங்க. நல்லா பசங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இன்னொரு விஷயம், எண்ணெய் சூடு பண்ணால் 2வது வாட்டி சூடு பண்ணக்கூடாது. அதனால் முறுக்கு சுட்டுட்டு எண்ணெய் கீழே ஊற்றிடுவேன். நான் வேர்க்கடலை எண்ணெயிலே செஞ்சால் கூட அந்த எண்ணெய் கீழே ஊற்றிடுவேன். 2வது சூடு பண்ண மாட்டேன். நீங்களும் அதேமாரி ஆரோக்கியமாக சமைச்சி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா